ஒரு பேரரசின் வரலாற்றில் சிலர் வீரர்களாக நினைவில் நிற்கிறார்கள், சிலர் கொடூரர்களாக நினைவில் நிற்கிறார்கள், ஆனால் சிலர் இரண்டாகவும் நினைவில் நிற்கிறார்கள். 1325ஆம் ஆண்டு வங்கத்தில் வெற்றி பெற்று திரும்பிய சுல்தான் கியாசுதீன் துக்ளக் டெல்லி அருகே விழுந்த மண்டப விபத்தில் உயிரிழந்தார். அவரது மகன் ஜவுனா முகமது பின் துக்ளக் என்ற பெயரில் அரியணை ஏறினார். இவர் இடைக்கால இந்தியாவின் மிகச் சர்ச்சைக்குரிய மன்னர், அறிவாளி, சிந்தனையாளர். ஆனால் நடைமுறையில் தோல்விகள் மட்டுமே. வரலாற்றாசிரியர்கள் கூறியது போல இவர் இரட்டை குணம் கொண்டவர். ஒரு புறம் பரிசளிப்பவர், மறுபுறம் கொடூர தண்டனைகள் வழங்குபவர். அவரது மிகப்பெரிய முடிவுகள்: டெல்லியிலிருந்து தலைநகரை தௌலதாபாத் மாற்றினார். ஆயிரக்கணக்கான மக்கள் துன்பத்திலும் மரணத்திலும் சிக்கினர். செபுடோக்கன் நாணயம் அறிமுகப்படுத்தினார். போலி நாணயங்கள் பரவியதால் திட்டம் முற்றிலும் தோல்வியடைந்தது. மதத்தில் முஸ்லிம்களும் இந்துக்களும் பதவிகளில் இருந்தனர். யோகிகளுடன் கலந்துரையாடினார். ஆனால் அதே நேரத்தில் கொடூர தண்டனைகள் மக்கள் மனதில் பயம் விதைத்தன. இப்னு பதூதா எழுதியபடி சுல்தானின் அரண்மனையில் தினமும் ரத்தம் சிந்தப்பட்டது. ஆனால் பசி வறட்சி காலங்களில் பொது சமையல் அறைகள் திறந்து வைத்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவளித்ததும் அவரது நல்ல செயல்களில் ஒன்று. இறுதியில் 1351ஆம் ஆண்டு குஜராத்தில் கிளர்ச்சி அடக்கச் சென்ற போது காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட அவர் சிந்து நதிக்கரையில் உயிரிழந்தார். வரலாற்றாசிரியர்கள் எழுதிய வரிகள் மக்களிடம் இருந்து அவர் அன்பையும் மரியாதையையும் பெறவில்லை. இறுதியில் மக்கள் அவரிடமிருந்து சுதந்திரம் பெற்றனர். அவரும் மக்களிடமிருந்து சுதந்திரம் பெற்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க.